என் தாய்மொழி தமிழுக்கு முதலடக்கம். நான் தான் உங்கள் மகாகவி பாரதியார். என்னுடைய இயல் பெயர் சுப்பிரமணியம். நான் எட்டயபுரத்தில் பிறந்தேன். என் தாயார் பெயர் லட்சுமி அம்மையார். என் தந்தையின் பெயர் சின்னசாமி. என் கவி பாடும் திறமையை கண்டு எட்டயபுரத்தின் மன்னர் எனக்கு பாரதி என்ற பட்டத்தை கொடுத்தார். நான் தமிழ் புலவன், சுதந்திர போராட்ட வீரன், தேசபக்தி மிக்கவன். தேடி சோர் நிதந்தின்று பர சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பட செயல்கள் செய்து நடை கூறி கிழப்பருவம் மீதி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே என்று எனக்கு தருவாய். என்னும் முன்னிலை தீவினை பயன்கள் இன்னும் மூலா தழுதிடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து இனி என்னை சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று பாடி மக்கள் மனதில் சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்தினேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வன், இந்நினைவை அகற்றாதீர். நன்றி. தெரிந்த மூன்றெழுத்து வீரம், தெரியாத மூன்றெழுத்து பயம் என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் என் பெற்றோர்களுக்கு நான் வேலு நாச்சியார், என் மக்கள்களுக்கோ வீரமங்கை வேலு நாச்சியார். நான் சிவகங்கை மாகாணத்தின் பட்டத்திராணி. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் பெண் நான். ஒரு ஆண் மகன் போல என் தந்தை எனக்கு சிறு வயதிலேயே சிலம்பம், வாழ்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற அனைத்து வீரக்கலைகளையும் பயின்று விட்டு பயம் என்ற வார்த்தையே அறியாய் மங்கையாக வீரமங்கையாக வளர்த்தாள். ஏய் ஆதிக்க வெறிக்கொண்டியர்களே, என் சொர்க்க பூமியான சிவகங்கை சீமையை பெயர் மாற்ற நினைக்கும் உங்கள் எண்ணம் சாம்பலாக போனது. இதோ பாருங்கள், உங்கள் ஆயுதங்கள் சாம்பல் குவியல். உங்கள் பகல் கனவு பலிக்காது, பலிக்கவும் விடமாட்டேன். பாரத பூமி பழம்பெரு பூமி, அது பலம் கொண்டது. உயிரை கொடுத்து உயிர்மை காக்கும் வீர பூமி. இந்த தாய்மண் மீது ஆணையாக சொல்கிறேன், உங்கள் கொட்டம் அடக்கி மட்டம் தட்டும் இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் புறப்பட்டு விட்டார். இனி வாளும் வேலும் ஈட்டியும் பேசும். வாருங்கள், போர்க்களத்தில் சந்திப்போம். கட்டை பொம்மன் கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வழக்கு வந்தாயா, ஏற்றம் எரித்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவழி நிற்க கண்டாயா, நாற்று நற்றாயா, களை பறித்தாயா, கழனி வாழ்வதற்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நிற்க வைக்கும் வெளிநாட்டு உழவர் கூட்டம் பரங்கேறி உடலியும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் கையில் இருக்கும் கொடியே எனது அடையாளம். நான் தான் திருப்பூர் குமரன். பாரத மாதாவுக்கு ஜெய், பாரத மாதாவுக்கு ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரதமே எங்கள் தாய் நாடு, சுதந்திரமே எங்கள் உயிர் மூச்சு. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. இமய முதல் குமரி வரை இருக்கும் எங்கள் மக்கள் கொதித்து எழுந்து விட்டார்கள். வீட்டில் பதுங்கி பயந்து ஒடுங்கி கிடக்க நாங்கள் என்ன கோழைகளா? எங்கள் தாய் நாட்டில் ஆங்கிலேயர்களை ஒழிக்க வீடு கொண்டு எழுந்து விட்டோம். என் உயிரே போயினும் இக்கொடியினை பிடித்து கொள்ளையடிக்கும் வெள்ளையர்களை வெளியேற்றியே தீருவேன். கொள்கையோடு கொடி பிடித்த நாங்கள் உங்கள் தடியடிக்க பயந்து விடுவோம். இந்த உடலுக்கு கண்கள் 2, கைகள் 2, கால்கள் 2 என கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்து விட்டானே என்று ஏங்கிடும். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் நாட்டிற்காக உயிரை கொடுத்து
கொண்டே இருப்போம். இந்த கொடி சாதாரண கொடி அல்ல, மகாத்மா காந்தி பிடித்த கொடி, வஉசி பிடித்த கொடி, வாஞ்சிநாதன் பிடித்த கொடி. என் உயிரே போனாலும் இந்த கொடியை விட மாட்டேன், என் உயிரே போனாலும் இந்த கொடியை விட மாட்டேன், என் உயிரே போனாலும் இந்த கொடியை விட மாட்டேன். வந்தே மாதரம்.